வாங்க, இன்னைக்கு நாம பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் இதை தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில லேவியராகமம் ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம். அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். லேவியாராகமம் புத்தகம் முழுக்க இந்த ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. யோசிச்சு பாருங்க, பரிசுத்தமான ஒரு தேவன் பாவம் செய்யற மனுஷங்க மத்தியில எப்படி ஒன்னா வாழ முடியும்? அது பாதுகாப்பானதா இருக்குமா? இந்த பெரிய கேள்விக்கான பதில் தான் லேவியாராகமம். சரி, முதல்ல தேவனோட வாடுறதுன்னா என்னன்னு பாப்போம். லேவியராகமம்ங்கிறது வெறும் சட்டத்திட்டங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் இல்ல. அது பரிசுத்தமான தேவனோட ஒரு உறவுல எப்படி வாழ்றதுன்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வழிகாட்டி. ஒரு நிமிஷம் இந்த காட்சியை கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பாலைவனத்துல கூடாரம் போட்டு தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனோட பிரசன்னம் ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி இருக்கு. இந்த ஒரு ஆச்சரியமான சூழல்ல தான் லேவியராகமத்தோட கட்டளைகள் கொடுக்கப்படுது. அதனால தான் சொல்றேன், இது வெறும் விதிகள் பத்தின புத்தகம் கிடையாது. தேவனோட ஒரு புது உறவை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கொள்கைகளை இது சொல்லிக் கொடுக்குது. பரிசுத்தம், கீழ்ப்படிதல், சரியான ஆராதனை, இது மூணும் தான் அந்த உறவோட அஸ்திவாரம். சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான பகுதிக்கு போலாம். ஒருவேளை தேவனோட உறவுல விரிசல் விழுந்தா அதை எப்படி சரி பண்றது? அதுக்கு தான் பலிகள் இருந்துச்சு. ஆமா, இது உறவை திரும்பவும் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. பாத்தீங்கன்னா லேவியராகமத்துல 5 முக்கியமான பலிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவம் நீக்கும் பலி, அப்புறம் குற்ற நிவாரண பலி. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருந்துச்சு. ஆனா எல்லாத்தோட வேலையும் ஒண்ணுதான், மனுஷனை தேவனோட திரும்ப சேர்க்கிற. அப்போ இந்த பலிமுறையோட கடைசி நோக்கம் என்னன்னா, தேவன் கிட்ட இருந்து மன்னிப்பை வாங்கிக்கிட்டு அவரோட திரும்பவும் ஒரு சமாதானமான உறவுக்குள்ள வர்றது தான். இது வெறும் சடங்கு இல்ல, இது உறவை பத்தினது. இப்போ இந்த உறவை சாத்தியமாக்குனவங்க யாருன்னு பார்க்கலாம். அவங்க தான் ஆசாரியர்கள். அவங்க தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி இருந்தாங்க. ஆசாரியர்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தான் மக்களுக்காக தேவன்கிட்ட பேசுவாங்க, பலிகளை செலுத்துவாங்க. அதே மாதிரி தேவனோட ஆசிர்வாதத்தையும் வார்த்தைகளையும் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அவங்க இல்லாம இந்த உறவு சாத்தியமே இல்ல. பரிசுத்தம்னா அது வெறும் கோயில்ல நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல, அது நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையோடையும் சம்பந்தப்பட்டதுங்கிறத லேவியராகமம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த ஒரு வரிதான் இந்த புத்தகத்தோட இதயம்னே சொல்லலாம். தேவன் சொல்றாரு, நான் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு. இதுக்கப்புறம் வர்ற எல்லா சட்டங்களுக்கும் இதுதான் காரணம். அப்ப பரிசுத்தமா இருக்கிறதுனா என்ன? அது செயல்ல காட்டுறது, மத்தவங்க மேல அன்பு காட்டுறது, ஏழைகள் கிட்டயும் அந்நியர்கள் கிட்டயும் நீதியா நடக்கிறது, அப்புறம் சில சடங்கு ரீதியான தூய்மைய கடைபிடிக்கிறது. இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை முறை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க! பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த அன்பு, நீதி, நேர்மைங்கிற கொள்கைகள் எல்லாமே இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. மனுஷனை தப்பு செய்யத்தானே செய்வான். அப்போ இஸ்ரவேலர்கள் தப்பு செஞ்சா என்ன ஆகும்? லேவியராகமம் அதுக்கும் ஒரு வழியா காட்டுது. அதுதான் மன்னிப்பு, ஒரு புது தொடக்கம். இங்க பாருங்க, இது எவ்வளவு அழகா விளக்குது. பாவம் செய்யறப்போ தேவனோட இருக்கிற உறவுல ஒரு விரிசல் வருது. நாம அவரை விட்டு தூரமா போறோம். ஆனா அந்த பலிகள் மூலமா கிடைக்கிற தீர்வு என்ன பண்ணுதுன்னா, அந்த உறவை சரி பண்ணி திரும்பவும் தேவனோட நம்மள ஒன்னு சேர்க்குது. ஆக லேவியராகமம் நமக்கு காட்டுற கடைசி செய்தி இதுதாங்க. தேவன் நமக்கு சட்டங்களை கொடுத்தது நம்மள தண்டிக்கிறதுக்காக இல்ல, அதுக்கு பதிலா நமக்கு மன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் ஒரு புது வாழ்க்கையும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இதுதான் தேவனோட மிகப்பெரிய அருள். நாம இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. அன்பு, நீதி, மன்னிப்பு, தேவனோட ஒரு ஆழமான உறவு, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த புத்தகம் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.